வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கேன்னா ஒரு முந்திரி கொட்டை உடைச்சி பருப்பா தமிழ்நாடு ஃபுல்லா ஏற்றுமதி பண்ற ஒரு நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்க வந்து எப்படி முந்திரி கொட்டையை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க, அது எப்படி விற்கிறாங்க, என்னென்ன விலையில இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த விலைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிலோ 400 ரூபாயிலேருந்து விற்கிறாங்க. 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்குமே போகுது. அது வந்து குவாலிட்டி வைஸ் பிரிக்கிறாங்க. அது எப்படி பிரிச்சு விற்கிறாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எவ்வளோ, செகண்ட் குவாலிட்டி எவ்வளோ, தேர்ட் குவாலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத இங்க என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, பருப்பை உடைச்சி வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வணக்கண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன? கார்த்திகேயன். இங்க முந்திரி கொட்டை நீங்க எப்படி இங்க உடைச்சி விற்கிறீங்க? அது என்னென்ன ப்ராசஸ் இருக்கு இதுல? ப்ராசஸ்ங்களா? பாய்லர்ல போட்டு வேக வச்சிருக்கீங்க? ஆவில தான், ஸ்டீம்ல தான் வேக வைப்போம். வேக வச்சு ஆற விட்டு மக்கள்கிட்ட உடைக்க கொடுப்போம். ஒரு மூட்டையா அவங்க உடச்சி கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு வந்து சுட வைப்போம். 6 மணி நேரம் 6 மணி நேரம் சுட வச்சோன்னா திருப்பி கூலிங் போடுவோம். கூலிங் போடுறது எப்படின்னா ஒரு 6 மணி நேரம் போடலாம், 10 மணி நேரம் அதுக்கு இந்த பயிருக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அதை போட்டு முடிச்சோடனே மறுநாள் வந்து எடுத்து கட்டி வைப்போம். ஒரு 10 மணி நேரம் ஒரு நாள் கட்டி வச்சுட்டு மறுநாள் காய வச்சு உரிச்சு மிஷினில் வந்து திருப்பி பொறுக்கி அதில் இருக்கிற வத்தை எல்லாம் பொறுக்கிட்டு சொத்து மரம் இதெல்லாம் இருந்தால் பொறுக்கிட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு திரும்பி சுட வைப்போம். நசுப்பாக இருக்கும். நாங்கள் கூலிங் போட்டதில் நசுப்பாக இருக்கும். திரும்பி மொறுன்னு வர்றதுக்கு திரும்பி வந்து ஓவனில் சுட வைப்போம். சுட வச்சு பருப்பு வந்து ஆட்கள் தான் உடைக்கிறாங்களா இல்ல மிஷினும் உடைக்குங்களா? மிஷினும் உடைக்குது, ஆட்களும் உடைப்பாங்க. இப்ப நம்ம பருப்பை பிரிக்கிறாங்கல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வந்து சொல்லுவாங்க இந்த W180, W240, W320 ஸ்பிளிட்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமா. இப்ப எப்படி நீங்க அது மாதிரி பிரிக்க அப்படிதானே பிரிக்கிறீங்க? ஒரு கிலோ 180 பருப்பு இருக்கும். ரெண்டு வகையா தான் பிரிக்கிறோம். 240, 320. 240, 320 ஆவரேஜ். அவ்வளவுதான். அப்புறம் பத்தை தூள் இதுதான் பிரிக்கிறீங்க. ரெண்டா உடைஞ்சது, 4ஆ உடைஞ்சது. கொட்டுறதுன்னா இதுல திறந்துட்டு இதை கொட்டுவாங்களா? இதுல கொட்டுவாங்களா? இதை திறந்துட்டு இதுல கொட்டுவாங்க. அந்த மூட்டை அப்படியே புனல் இருக்கு பாருங்க, அங்காண்ட திறந்து காட்ட முடியுங்களா? காட்டலாம். அங்காண்ட புனல் இருக்கு பாருங்க. ஆமா, அதை எடுத்து வச்சுதான் கொட்ட முடியும். அதை எடுத்து வச்சுதான் கொட்டணும். இப்ப இதுல தண்ணி வச்சு ஊத்துவீங்களா? தண்ணிலாம் ஊத்த மாட்டோம். தண்ணிலாம் ஊத்த ஸ்டீம் ஆவியில தான் போகும். கீழே எப்படி அந்த ஆவி தண்ணி ஆகும்ல, இட்லி குண்டால எப்படி தண்ணி வெளியே வரும் சைட்ல, அந்த மாதிரி இதுல தண்ணி வரும் எக்ஸ்ட்ரா. அந்த ஆவி எல்லாம் தண்ணி ஆகி வரும். ஸ்டீம்ல தான் வைக்கிறது. ஸ்டீம்ல தான் வைக்கணும். தண்ணி ஊத்துனா ஊறி போயிடும். புரியுதுங்களா? தண்ணி ஊத்துனா கொட்டை ஊறி தான் போவோம். அதுதான் கேட்டேன், நான் தண்ணி ஊத்தி வைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் இருந்தேன். இல்ல 4 நாள் காய வச்சது தானே, ஸ்டீம்ல தான் வேகும். ஸ்டீம்ல தான் வேகும் இட்லி. அங்க தண்ணி கொதிக்க வச்சு ஆவி ஸ்டீம் ஏற்றி 100 ஏறின உடனே திறந்து விட்டுருவோம். திரும்பி இங்க வந்து இதுல ஆவி வந்த உடனே இது எவ்வளவு நேரம் அவிப்பீங்க? அதான் 1/2 மணி நேரம் ஆயிடும். 1/2 மணி நேரம். சில டைம் ஸ்டீம் ஏறலன்னா 3/4 மணி நேரம் கூட ஆகும். இதுல இருந்து தண்ணி சொட்டும். அது திறந்து விட்டாதான் சொட்டும். இந்த ஸ்டீம் திறந்து விடல, இது வழியா ஸ்டீம் வந்த உடனே ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் வச்சிருந்து எரிக்கிறதுலாம், அடுப்பு எரிக்கிறதுலாம் வேருக்கு பாருங்க. இதுல அடுப்பு எரிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த அனல் வந்து இந்த பைப் மூலமா போகுது. ஆமா, ஸ்டீம். இந்த ஸ்டீம் தான் போகுது, வேற எதுவுமே போல. ஸ்டீம் திறந்து விட்டாதான் போகும். இப்போதைக்கு அடைச்சி தான் வச்சிருக்கோம். 100 ஏறினாதான் திறந்து விடும். ஓ, இதுல வந்து 100 ஏறணும். 90 இருந்தாலும் திறந்து விடலாம். ஒன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எரி விட்டுக்கணும். அது வரைக்கும் எரி விட்டு தான் இருக்கணும். இப்ப இதுல உங்களுக்கு தண்ணி இருக்குங்களா? இதுல இது உள்ளதான் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி தான் தண்ணியோட ஆவிதான் போகுது. தண்ணி அது வரைக்கும் தான் இருக்கும். இந்த நடுவுல இருக்கு பாருங்க, நடுவுல இருக்கு மட்டும் தண்ணி இருக்கும். இது கீழே வந்து எரி விடுறது, மேல வந்து ஆவி ஸ்டீம்ல தான் போகுது. ஆமா.
இப்போ இந்த ஸ்டீம் திறந்து விட்டீங்கன்னா கரெக்டா ஒரு ½ அன் ஹவர்ல வெந்துருவாங்க. கால் மணி நேரத்துல வந்துடும். 1/4 மணி நேரத்துல வந்துரும். இங்க எரியுது இதெல்லாம் சேர்த்து 3/4 மணி நேரம் ஆகும். 3/4 மணி நேரம் ஆகும். மொதல் இட்டு 1 மணி நேரம் ஓடும். இதை எடுத்து திரும்ப இதையும் ஆற வைப்பீங்களா இல்ல ஆற விடணும் தான். ஆற விடணும்? அப்படியே உடைக்க முடியாது உடனே. கரெக்டா எவ்வளவு நேரம் ஆற விடுவீங்க? 10 மணி நேரம் ஆறணும். 10 மணி நேரம் மக்கியான தான் உடைப்பீங்க? மறுநாள் தான் உடைப்போம். எடுத்து ஆற வச்சிருக்கீங்க அந்த கூலிங் ரூம்ல? ஆறெல்லாம் வைக்க மாட்டேன். இதுல ஆற வைக்கிறது இல்லை. இது பயிறு தான் கூலிங் போடுவான். சாக்கிலே பிடிச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா ஆடுறது. ஆட்டோமேட்டிக்கா ஆடுறது. ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இது வந்து இது மாய்ஸ்சரைசிங். இது என்ன சொல்றது, தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து பனியா மாத்திடும். ஓகே ஓகே. ஏர் கூலர் மாதிரி. ஏர் கூலர் மாதிரி. பனி தான் வரும் அங்க. அப்படியே இது பனி தான் வரும். ஏர் கூலர் மாதிரி. அதான் இந்த ரூம் வரும்போது நான் அவ்வளவு பைப்ல இருக்க ஓட்ட வழியா வரும். அப்ப இன்னும் ஃபுல்லா தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல. வருது. ஏ பி சிடின்னு 4 கிரேட் இருக்கு. அதுல ஏவுல வந்து ரெண்டு மூட்டை வர மாதிரி பிடிக்கிறது இருக்கு. அதுதான் என்ன சொல்ல சொன்னான். இப்ப இந்த லாஸ்ட் எங்க இருக்கு? ஏ கிரேடு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிரேடு. இதுல வரும் ஃபர்ஸ்ட் கிரேடு. ஏபிசிடின்னு 4 இருக்கு. இதுல கிரேடு வரையும் பிரிஞ்சிடும் கொட்டை. பிரிஞ்சு அங்க இதோ இருக்கு பாருங்க மிஷின். இல்ல பின்னா பில கொட்டணும். அதுல 2 இது கொட்டலாம். ஒரு மிஷின்ல 2 வகையான கொட்டை. இதுல இங்க வந்து டஸ்ட்னு எதிரிங்க. இதுல வந்து இந்த தேவையில்லாத டஸ்ட்லாம் வெளில வந்துரும், மழுக்கலாம் வெளில வந்துரும். முத இதுல டஸ்ட் வரும். இதுல வந்து பி கிரேட் கொட்டை இதுல கொட்டுவீங்க. பி இங்காண்டா, ஏ அந்தாண்டா. ஒரே இதுல 2 இருக்கு. இது வந்து பி அந்த அது இல்ல, இதுலயே ஏ அங்காண்டா இருக்கு. ஓ, இதுல அந்தாண்ட சைடு வந்து ஏ இருக்கு. 2 இருக்கு பாருங்க. 2 புனல். 2 புனல் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த சைடு ஏ, அந்த சைடு வந்து பி. ஆமா, அது வந்து சி டி. அது சி டி. 4 வகையா பிரிச்சத 4 இதுல கொட்டி உடைச்சி சலிச்சு பயிர் இதுல வரும். தோல் அந்த பக்கமா போயிடும். உடையாத கொட்டை அந்த பக்கம் போகும். அதுல போய் திரும்பி நோண்டி இது பண்ணி அங்காண்ட ஓடி விடுவோம். லாஸ்டா மீதி உடையாத கொட்டை எடுத்து நம்ம கையால பாத்துக்கணும். இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை கொட்டலாம். இதுல இந்த கொட்டை வந்துடும். உடையாத கொட்டை அந்த மிஷினுக்கு போயிடும். உடைச்சிட்டு தான் அதுல சுட வைக்கிறது. 6 மாவுல 6 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் இதுல வந்து உரிக்கிறது. இருக்கு பாருங்க, உரிக்கிற மிஷின். சரி. உரிக்கிறது, அதை சலிக்கிறது. அதுல அது அந்த மேல இருக்கிற மிஷின். மேல இருக்கிறது அதான் உரிக்கிறதுங்களா? அது இந்த தோலை உரிக்கிறதுக்கு. ஆமா, இதுல மேல கொட்டிட்டீங்கன்னா தோலை உரிச்சிடும். கொட்டி உரிச்சு இதுல சலிச்சு வந்துடும். பயிர், இது பயிர் சலிக்கிறது, அது கொட்டை சலிக்கிறது. அப்புறம் ஆட்கள் சலிப்பாங்க நீங்க? ஆட்கள் தோல் உரிப்பாங்க நீங்க? அது வந்து உடையாததான் நோண்டி எடுப்பாங்க. பொறுக்கணும்ல, 1-2 தோல் பயிர்ல விழுந்துரும். அதை எடுத்து ஜனங்க கொட்டி விட்டோம்னா அந்த தோலை எடுப்பாங்க. அது பீசரா உடையும் பாருங்க. அது அப்படி சின்ன ஓட்டையாதானே இருக்கும். அது பயிர் கூட விழுந்துரும். அதெல்லாம் நம்ம தான் பொறிக்க ஆகணும். இதுல அது மாதிரி உரிக்கிறதுல இங்க ஃபர்ஸ்ட் சின்னதா பீஸ் விழும். இது 2வது விழும். இது 10 விழும். இங்க முழுசு சின்ன முழுசு, இது பெரிய முழுசு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. லாஸ்டா பெரிய பயிர் வந்து பெரிய பயிர். ஃபர்ஸ்ட்ல சின்னதா இருக்கும், ரவுண்டு குருணை மாதிரி. இந்த மாதிரி சைஸ்லாம் ரவர் பிசுரா இருக்கு, அதெல்லாம் வந்துடும் இந்த ஸ்டார்டிங்ல. அந்த அளவுக்கு
இப்போ இதெல்லாம் என்னென்ன பொறுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம்? அதான் பத்தை தனியா தூள் தனியா பொறுக்குறாங்க. ம். ரெண்டா உடைஞ்சது, அது நாலா உடைஞ்சது. அது தனியா பொறுக்கிடுவாங்க. ஆமா. இருக்கிற சொத்து எல்லாம் பிரிச்சு கொடுக்கும். இந்த மிஷினுங்களா? அந்த மிஷின் ரகமும் பிரிக்கும். இது வந்து ரகம் பிரிக்கிறதுக்கு. இது எப்போ போடுங்க இந்த மிஷினை? இந்த பயிர் உரிச்சு வருது பாருங்க. சொத்து கொட்டையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, பின்னாடி இந்த கொட்டையில நிறைய சொத்து வரும். சருவடின்னு சொல்லுவாங்க, நான் நடம்புன்னு சொல்லிட்டு. அந்த கொட்டையில நிறைய சொத்து வரும். தோருக்கு பாருங்க, சொத்தா அதை வந்து இப்ப வெள்ளை தனியா சொத்து தனியா இதுல போட்டோம்னா பிரிச்சு கொடுத்துரும். ஓ, ஸ்கேனிங் மிஷின் இது. ஸ்கேன் பண்ணி என்ன ரகத்தை நம்ம ஃபிட் பண்ணி வச்சிருக்கோமோ, இதுல ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருப்போம். இதுல 40 வகையா பிரிக்கலாம் இந்த மிஷினுக்கு. ஆனா இன்னும் 5-6 வகையா தான் செட் பண்ணிருக்காங்க. மீதி இன்னும் செட் பண்ணல. ஒரு 7-8 வகை தான் செட் பண்ணிருக்காங்க. இன்னும் மீதி செட் பண்ணல. 240, 320, பத்தை தனியா தூள் தனியா பிரிக்கிறதுல இதுல செட் பண்ணலாம். இன்னும் செட் பண்ணல. கலர் மட்டும் பிரிக்கிறது வச்சிருக்காங்க. சொத்தை பிரிச்சு கொடுத்துரும். அடுத்தது நம்ம கை பார்த்துக்க வேண்டியதான். சுட வச்சு எடுத்து நம்ம பேக்கிங் பண்றது. 10 கிலோ, 2 கிலோ, 1 கிலோ, அரை கிலோலாம் போட மாட்டோம். மேக்சிமம் 10 கிலோ, அதுக்கு மேலதான். 1 கிலோ 2 கிலோ கேட்கறவங்களுக்கு மட்டும் தான். திருச்சிக்கு எடுத்துட்டு போனா மூட்டையா எடுத்துட்டு போயிடுவோம். சரி, வெளியூருக்கு எடுத்துட்டு போனா. எங்கெங்கெல்லாம் டெலிவரி பண்றீங்க? திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், பெங்களூரு. எவ்வளவு லோடு ஏற்றிட்டு போவீங்க? நாங்களாம் அதிகமா எடுத்துட்டு போகல. ஒரு 100 கிலோ 200 கிலோ ஒரு டைம் பொறிக்கிறோம் பாருங்க. அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டா அடுத்தது கொட்டை வாங்குறதுக்கு காசு வேணும். அதனால 2 முதல்ல தான் வைக்கலாம். ஒரு முதலுக்கு இடம் கொடுப்பாங்க. ஒன்னு உடைச்சிட்டு இருக்கோம், ஒன்னு உரிச்சு ரெடியா போய் வித்துட்டு வருவோம், ஒன்னு காஞ்சிட்டு இருக்கும் காய வைக்கிற நாள்ல. இதுக்கப்புறம் காய வைக்கிற நாள் வராது. திருச்சி, சேலம் இது மாதிரி இடத்துல தான் டெலிவரி பண்றீங்க? அதெல்லாம் அண்ணன் ரேட்டு. போன பொங்கல் டைம்ல 500 ரூபா தான் வித்துது. இப்ப ரேட்டு வந்து 700 ரூபா 800 ரூபா. அந்தந்த ரேட்டுக்கு தகுந்தபடிதான். என்ன கிலோ எவ்வளவு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எவ்வளவு ரேட்டு? 800 ரூபா. சில்லற விலை வந்து 800 ரூபா. 800 ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. மொத்தமா 750, 740, 740. 100 கிலோ 200 கிலோ எடுக்கிறோம்னா அதுக்கு தான் 750, 740. ஓகே ஓகே ஓகே. இந்த ஆவரேஜ் வந்து 650 கொடுக்குறாங்க மொத்தமா. 650. சில்லறையில 700 ரூபா. 1 கிலோ 2 கிலோ கேட்கறவங்கள்ட்ட அதான். அந்த உடைச்ச பருப்புலாம் எவ்வளவு கொடுப்பீங்க? அது இப்ப அங்க பொறுக்குனாங்க அப்புறம் அந்த பக்கம். ஆமா, அது வந்து 500 ரூபா. இந்தாண்ட இருக்குது 600 ரூபா. 600 ரூபா இப்ப ரேட்டு. இதே 1.5 மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லாமே கம்மியா இருந்தது. அது வந்து 400 இருந்தது, அது 500 இருந்தது. சின்ன பயிரே 500 இருந்தது. ஸ்பெஷல் 600 தான் இருந்தது. ஸ்பெஷல் 600 தான் இருந்தது. கொட்டை இந்த வருஷம் நிறைய காய்க்கல என்னதும் ரேட்டு விலை ஏறிடுச்சு. அது இம்போர்ட்டட். நான் லாஸ்டா வாங்கும்போது பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதான் இப்ப இம்போர்ட்டட் கொட்டையும் நிறைய வரல இந்த வருஷம். அதனாலயும் சொல்றாங்க காய்ப்பும் கம்மியா இருக்கு. அதனாலதான் அவிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் நீங்க 6 மணி நேரம் பண்றீங்க. 6 மணி நேரம் சூடாகணும். ஆமா, 6 மணி நேரம் சூடாகும். இப்ப இதுல வந்து உடைச்ச பருப்பாவும் வச்சிருங்க, தோலோடும் வச்சிருங்க. இது வந்து 6 மணி நேரம் வைக்க மாட்டான். 3 மணி நேரத்துல எடுத்துருவா. இந்த ஒரு ட்ரே மட்டும் 3 மணி நேரம் 2 ஷிஃப்டா தான் ஓட்டுவோம். சரி, இப்ப இந்த தோலோட இருக்கிறதுலாம் அது 3 மணி நேரம் ஓட்டிட்டு 1 மணி நேரம் நிறுத்தி வச்சிருப்போம். திரும்பி 1 மணி நேரம் கழிச்சு திறந்து விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பி 3 மணி நேரம் போட்டு விடுவோம். 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டணும். இந்த பயிர் 3 மணி நேரம் இது ஏற்கனவே உரிச்ச பயிர் இருந்ததால இந்த இது சூடு பதப்படுத்திங்க. அடுத்த பேக் போட்டு அடைச்சிக்கலாம். ஆமா, பேக் பண்ணிடுவோம். உரிக்கிறதுக்கும் சூடு பண்ணணும், தனியா நீங்க வந்து சூடு பண்ணணும். இது 10 கிலோ 20 கிலோ அர்ஜென்டா கேட்டாங்கன்னா இதுல வைக்கிறா. இல்லன்னா தனியா 200 கிலோ ஃபுல்லா தனியா 200 கிலோ மொத்தம் எத்தனை கிலோ வச்சிருக்கீங்க? இதுல இப்ப வந்து 200 கிலோ தான் வச்சிருக்கோம். இதுல 200 கிலோ, அதுல 200 கிலோ வைக்கிறோம். மொத்தமே 200 கிலோ ரெண்டுமே சேர்த்து 2 டேபிள் சேர்த்து 200 சூடு பண்றீங்க. அவ்வளவுதான். சரி சரி சரி. 3 மணி நேரம் செட் பண்ணி 3 மணி நேரம் 180 மினிட்ஸ் வச்சிருக்கீங்க. 3 மணி நேரம் ஆனோனே பெல் அடிக்கும். பெல் அடிச்சு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். இது வந்து நம்ம மறந்துட்டு போயிட்டோம்னு வச்சுங்க, இது மட்டும் ஓடிட்டு இருக்கும். ஹீட் ஏறாது. இது ஹீட்டர் பட்டது.
சவுண்ட் இருக்கும் 3 மணி நேரம் முடிஞ்ச பிறகுதான் சவுண்ட் இருக்கும். டைம் எவ்வளவு நேரம் செட் பண்ணிட்டோம் வேலை முடிச்சு உடனே எடுத்துடலாம் திரும்ப. 1 மணி நேரம் கழிச்சு தான் இருப்போம். எந்த பயிரா இருந்தாலும் ஒரு உள்ள ஓடி 1 மணி நேரம் கிடக்கும். கிடக்கும். உரிச்ச பயிர் ஒயிட் பயிரா இருந்தாலும் உடைச்ச பயிரா இருந்தாலும் 1 மணி நேரம் கிடக்கணும், உள்ள கிடக்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியே எடுப்போம். கொஞ்ச நேரம் ஆற விட்டு கூலிங் போடுவோம். இது அந்த பயிரை ஆற விட்டு பேக்கிங் பண்ணிடுவோம். உரிச்ச பயிரை வெள்ளை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? குவாலிட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சரிங்க. ஏன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிலோ 600 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த கடை கிடையாது. இது செகண்ட் குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? இது செகண்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி. இந்த செகண்ட் குவாலிட்டி என்ன ரேட் சொன்னீங்க? இது 700. கட்டியா என்ன ரேட்னா? இப்போ ஹோல்சேல் எடுக்கிற மாதிரி மொத்தமாக எடுக்கிற மாதிரி 600 ரூபாய் தருவீங்க. 600. சரி. அது இப்போ 700 ரூபா தான் சொன்னோம். 10 கிலோ வாங்கிட்டு போனது 700 ரூபா வாங்கிட்டு போனது. இது ரெண்டா உடஞ்சது. ரெண்டா உடஞ்சது. இதுல என்னென்ன ரேட்? இது இப்போ ரேட் 600 ரூபா. மொத்தமாக எடுத்தாங்கன்னா 500 ரூபாய் 550 ரூபாய் தருவீங்க. 500 ரூபாய்க்கு தான் மட்டும். ஸோ வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை ப்ராசஸ்லாம் எப்படி இருந்தது, எப்படி நடந்துச்சு, முந்திரி கொட்டை எப்படி வந்து தரத்தை பிரித்து எடுக்கிறாங்க. W180 இல்லை இவங்கள்ட்ட 240 320 தான் பிரித்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்பிரிட்ஸ் விற்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் உங்களோட நம்பர் தரேன், நீங்கள் உங்களை தொடர்பு கொள்ளலாம். அது இல்லாத ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.